சூரியன் வந்து முக்கியத்துவமாச்சுன்னா வந்து அப்பாக்கு வந்து ஆபத்து நேர்க்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்திருக்கீங்க. அத பத்தி கேட்டுருக்காங்க. சூரியன் அப்படிங்கிறது வந்து அப்பாவை குறிக்கக்கூடிய ஓகேங்களா? அப்பா தந்தைக்காரகன்னு சொல்றாங்க சூரியன. அப்போ ஒரு ஜாதகத்தில சூரியன் அதிகாரமாகும் பொழுது, முக்கியத்துவம் அடையும் பொழுது அப்பாவ டேமேஜ் பண்ணுது. அது எப்படி சார் அப்பாவ டேமேஜ் பண்ணும்? சூரியன் முக்கியத்துவம் ஆச்சுன்னா சூரியன் நல்லா தானே இருக்கணும். அப்படின்னா ஜோசியத்தில இந்த ராஜநாடில ஒரு யுனிக்கான ஒரு மெத்தட் என்னன்னா, யுனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த கிரகம் முக்கியமாகிறதோ அந்த உறவினுடைய அந்த அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவு காரகத்துவம் ஜாதகரால் அனுபவிக்க முடியாமல் போகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில சுக்கிரன் வக்ரமோ, சுக்கிரன் அதிகாரமோ, அல்லது சுக்கிரன் உச்சமோ, நீசமோ, சுக்கிரன் ஆட்சியோ அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் 29, 30 வயசுக்கு மேல தான். அப்படி இல்லன்னா குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கிறது இல்ல. அப்ப சந்திரன் உச்சமாச்சுன்னா, சந்திரன் நீசமாச்சுன்னா, சந்திரன் ஆட்சி பெற்றால், சந்திரன் பரிவர்த்தனை ஆச்சுன்னா, அவங்களுடைய அம்மாவுடைய வாழ்க்கை சில குழப்பங்களை சந்திக்குது. ஒரு பெண் ஜாதகத்தில செவ்வா பவரா இருக்கு, செவ்வா உச்சமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை சரியா சோபிக்கிறது இல்ல. அதுபோலவே இந்த சூரியன் ஒரு ஜாதகத்தில் உச்சம் அடையும் பொழுது, சித்திரை மாசத்தில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சூரியன் உச்சமா தான் இருக்கும். யாரெல்லாம் சித்திரை மாசத்தில பிறந்திருக்காங்களோ, அவங்களுடைய அப்பாவ பத்தி கேட்டீங்கன்னா, அதனால தான் சித்திரை அப்பன் தெருவுலேன்னு பழமொழியா வச்சிருக்காங்க. அதனால சித்திரை மாசம் பிள்ளை பிறக்கக்கூடாது.